அருள்மிகு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் 3ஆம் ஆண்டு குருவிலே நல்லோர் நினைத்த நண்பர்கள் எல்லாம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் ஆங்கில தேதி 17 மே மாதம் 2026 சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகில் மன்னேற்குல சத்திரம் திருமண மண்டபம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் சாமியுடைய 5ஆம் திருமணி பாத ஊர்வலம் புறப்பாடு சென்று வந்திருக்கிற சாமி ரொம்ப அருமையாக ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி ஒரு குருவுகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அருள்மிகு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் 3ஆம் ஆண்டு குருவிலே நல்லோர் நினைத்த நண்பர்கள் எல்லாம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் ஆங்கில தேதி 17 மே மாதம் 2026 சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகில் மன்னேற்குல சத்திரம் திருமண மண்டபம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் சாமியுடைய 5ஆம் திருமணி பாத ஊர்வலம் புறப்பாடு சென்று வந்திருக்கிற சாமி ரொம்ப அருமையாக ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி ஒரு குருவுகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம். இந்த வண்டி நம்ம அருள்வேல் சித்தர் ஜீவ சமாதிக்கு வடமங்கலம்னு இருக்குது. இங்கே போகிறது இந்த மாதிரி இந்த பஸ்ஸு மினி பஸ்ஸு குண்டு பெரும்பேடு இது நம்ம ஹைகோர்ட் சாமி குமரபாபா அருள்வேல் சித்தர் 3 இடத்துக்கும் 3 சித்தர்கள் ஒரே இடத்துல இருக்குது. குளத்தூர் குண்டு பெரும்பேடு வெள்ளாரை கிராமம் இந்த இடத்துக்கு போகிறது இந்த பஸ் இருக்குது. வடபழனி பரஞ்சோதி பாபா ஜீவசமாதி போகிறது பால்நல்லூர் கிராமம். அதுக்கு போகிற மினி பஸ் இப்போ இல்லை. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா உங்கள் யோகதண்டம் கொஞ்சம் பார்த்து சாதி வடபழனி அருள்மிகு சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி ஜீவசமாதி. வணக்கம். உங்கள் யோகதண்டம் கொஞ்சம் பார்த்து சாதி வடபழனி சென்னை அருள்மிகு சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பிரம்மசூத்திர குழு நிறுவனர். அவருடைய 3ஆம் ஆண்டு குரு பூஜை சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள வன்னியர்குல சத்திரம் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. இது ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம். இதுலேருந்து இடது பக்கம் ஒரு 200 மீட்டர் நடந்தே போகலாம். வன்னியர்குல சத்திரம் திருமண மண்டபம். நேராக போய் வலது பக்கம் திருமணம் பார்க்குற தூரம் தான். நேராக போனால் அந்த வலது பக்கம் வன்னியர் சத்திரம் கல்யாண மண்டபம் இருக்குது. இங்கே சாமியுடைய பேனர் வச்சுருக்காங்க. ரம்மன் கோயில் இருக்குது. சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் 3ஆம் ஆண்டு திருவிழா விழா 17/5 ஞாயிற்றுக்கிழமை. இறைவனை வெளியே காண்பது பக்தி, அதே இறைவனை தனக்குள் உணர்வு யோகம், தனக்குள் உணர்ந்த பின் நானே அவனாக இருப்பது நானும். சத்குருநாத பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி மலரடி சரணம் சரணம் சரணம். இடம் வன்னியர்குல சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் டிப்போ அருகில். ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேராக வந்தால் திருவள்ளுவர் சிலை, வன்னியர்குல கல்யாண மண்டபம், அருள்மிகு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாமியுடைய திருவுருவ படம் ஊர்வலம் வருகிறது. பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள்
திரளான பக்தர்கள் சாமியுடைய ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை முதல் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறுகிறது. இங்கே பாரு, வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். நல்லா சொல்லு. நல்லா இங்கே பாருங்க பாருங்க. உங்கள் பேர் என்ன தம்பி? பேர் சொல்லுங்க. நன்றி நன்றி. ஆத்ம நமஸ்காரம். வணக்கம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. சொல்லிக் கொடுங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. தவம் இன்னும் சோறு பருகிற நீர் தின்னு வெற்றில எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று உணவை பார்க்கும்போது நமக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் வரணும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வைணவத்தில் சொல்லியிருக்காங்க. அணுவிற்கு அணுவாய் அப்பால் கப்பாலுக்கு இறைவனை கோயிலில் சென்று வழிபாடு செய்யலாம், வீட்டில் வழிபாடு செய்யலாம், பூஜை செய்யலாம், யோகா தியானம் தவம் எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு பொருளையும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரும்போது நம்ம உடம்புல இருக்கார், மனசில் இருக்கார், எண்ணங்களில் இருக்கார், காணும் காட்சி பொருட்கள் அனைத்திலும் இருக்கார். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் சோறு பருகுமே தின்னும் வெற்றிலை எல்லாத்திலையும் கடவுள் இருக்கார். அந்த உணர்ந்து ஒவ்வொரு நம்ம பசியில் அவங்கவுங்க சாப்பிடும்போது 20 முறை 30 முறை 40 முறை அவங்கவுங்க கையால் முழு பசி நீங்கள் சாப்பிட்றாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த வகையில் முதல் கவலை சாப்பிடும்போது மட்டும் எல்லோரும் சாமி பேர் சொல்கிறது, குரு வணக்கம் சொல்கிறது, பஞ்சகுரு நன்றி, கடவுளுக்கு நன்றி, உழைப்பாளருக்கு நன்றி, பெற்றோர்களுக்கு நன்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முழுக்க சாப்பிட்டு முடிக்கிற வரையும் அடுத்து இந்த மந்திரத்தை, விருப்பப்பட்ட மந்திரத்தை, சாமி பேரை, குரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சாப்பிடணும். எல்லோரும் முதல் காலம் சாப்பிட்டோன்னே டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறதுன்னு அரட்டை அடிப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம முதல் முழுக்க உணவு தவம்ன்ற முறையில் எங்கே எப்போ தேநீர் குடித்தாலும் தண்ணி குடித்தாலும் எந்த உணவு சாப்பிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு விருப்ப தெய்வம் குரு மந்திரம் சொல்லி சாப்பிடணும். இப்போ இந்த உணவுக்கு இல்லைம்மா ஒருத்தங்க வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அதுதான் எங்கே போனாங்கன்னு சொல்லாங்கலாம் போயிட்டாங்க. ஓம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடி போற்றி, பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடி போற்றி, பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடி போற்றி. நல்லோர் நினைத்த நடைபெறுக, நல்லோர் தந்திரி இனியெல்லாம் நன்மையே. இனிப்பு முதல்ல ஆ உ இ ஓ ஏ ம், 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 ஆ உ இ ஓ ஏ ம். இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ ம், ஆ உ இ ஓ ஏ ம். மறைந்து பிரம்மஸ்ரீ நித்யானந்த சமய திருவடி போற்றி. அருள்மிகு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் திருவடி போற்றி. சத்குரு 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 பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் திருவடி போற்றி. இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை. கிழக்கு தாம்பரம் சச்சியானந்த சாமி ஜீவசமேலேருந்து ஐயா வந்திருக்காரு. சச்சியானந்தம்
நன்றி நன்றி மகிழ்ச்சி. நண்பர் அப்படியா? சேர்ந்து நில்லுங்க. உங்கள் பேர்? நாகராஜ். நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? சச்சரன் சாமிக்கா? எங்கே இருக்கீங்க? இந்த மண்டபத்தில் என்ன சிறப்புனா, இவ்வளோ நீண்ட ஒரு உணவு பரிமாறிய விடம், ஆங்கிலத்தில் டைனிங் ஹால்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி ஒரு நல்ல நீளமாக இருக்குது. ரெண்டு பக்கமும் கை கழுவு தண்ணி வசதி, அந்த பக்கம் மேடை, அந்த பக்கம் கிச்சன், இங்கேயும் கை கழுவு வசதி, இங்கேயும் கை கழுவு வசதி, எல்லாம் நிறைய வசதியோடு இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பான உணவு பரிமாறிய இடம், உணவு அருந்தும் இடம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லலாம். மாடியில் சில நிகழ்ச்சிகள் நடக்குது. நிறைய படங்கள்லாம் விற்பனைக்கு இருக்குது. வரை மூலிகை ஒரு சிறப்பியாகும். இருநூற்றி 50 வரை மூலிகை ஒரு சிறப்பியாகும். பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் 3ஆம் ஆண்டு குரு பூஜை. நல்லோர் நினைத்த நன்றோ. ஓம் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. 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 பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் இங்கே வாங்க. பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடி போற்றி. நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் இங்கே வாங்க.
சாப்பிட்டீங்களா நீங்க? வழிவிடுங்க, மேலே போயிருங்க, மேலே போயிருங்க, மேலே போங்கம்மா, வழிவிடுங்க சாமிக்கு. கீழே இருக்குங்க, கீழே போங்க, கவுண்ட் பண்ணுங்க. அப்படியே போங்க, அப்படியே சார். ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு போச்சு. நல்ல எதிர்பாராத அளவு கூட்டம். நல்லா இருக்காங்க. சிம்பிளாக இல்லை, சூப்பராக நடந்திருக்கு. சிவபுராணம் பாடும்போது இது எல்லாமே
இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதையெல்லாம் சரி பண்ணி அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். அதுவும் ஐயாவுக்கு ஒரு இடத்தை உருவாக்கி நல்லா பண்ணுவோம். குரு பூஜை பண்ண முடியுமாங்கிற சந்தேகத்தில் இருந்தது போய் எங்க போனாலும் குரு பூஜையாவே நடக்கணும்னு நம்ம நினைச்சு. அதுக்கு காரணம் நம்ம கூட ஐயா இருக்கிறாரு. ஐயா கூட நாம் எல்லாரும் இருக்கோம். ஒருத்தரே பிரிஞ்சவே முடியாது, பிரிக்கவும் முடியாது யாராலும். அதுக்கு ஒரு உதாரணமா இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல சிறப்பான குரு பூஜை நடந்திருக்குது. இது வரைக்கும் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசிரமங்கள்லாம் மண்டபம் வாங்கிக்கிற நாள்ல மண்டபம் கோயிலா மாற்றி வச்சிருக்கோம். அதுக்கு ஐயாவோட முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதுனால இவ்வளவு அழகா நடந்திருக்கு. இதனால திரும்பவும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஐயாவுடைய பேரு மெய்யழகன். ஐயாவுக்கு தொடர்ந்து பாடல்கள்லாம் எழுதினது இவர் தான். ஒவ்வொரு பாடல்களும் இந்த பாட்டு யார் எழுதினது, பாட வாங்கினவர் எழுதுறாரா, எப்படி இந்த வார்த்தைகள்லாம் வந்து விருதுன்னு கேட்பீங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் சொந்தக்காரரு ஐயா தான். ஐயாவோட கருத்துக்களை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனா நம்ம ஐயா அதை நல்லா உள்வாங்கிக்கின்னு ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஐயாவோட சொல்ல அழகா கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வேற யாராலும் எழுத முடியாத அளவுக்கு பாடல்கள்லாம் இருக்கு. இந்த பாடலை எழுதியது நான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. ஆனா அது நான் இல்லை. நான் என்பதையும் தான் என்பதும் அழிய வேண்டும் என்பது ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பாடலை எழுதியது நான் அல்ல, என்னுள் எழுதியது ஐயாவே என்பதை யாருக்கும் நான் என்ற எண்ணமே வராதுன்றது இப்ப தெரிஞ்சு. பிடிக்காதவங்க தான் நான் என்ற எண்ணமே வரும். ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு இந்த ஆத்ம வணக்கம். இந்த மாதம் 31ஆம் தேதி பௌர்ணமி இருக்கு. இதுக்கு அடுத்த மாதம் 28ஆம் தேதி பௌர்ணமி இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லா இதே மண்டபத்துல பௌர்ணமி வகுப்புகள் எப்பவும் போல சிறப்பாக நடக்கும். எல்லாரும் வந்துடுங்க. டைம் வழக்கம் போல பௌர்ணமிக்கு முன்னாள் சாயங்காலம் வந்துடலாம். ஏன்னா நாங்கள் எல்லாம் வந்துடுவோம். என்னைக்கு பௌர்ணமி சொல்லியிருக்கிறோமோ அதுக்கு முந்தின நாள் சாயங்காலமே வந்துடலாம். காலையில் வரவங்க சீக்கிரம் வந்துடுங்க. பாடம் வாங்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பாடம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆத்மா மூன்றாம் ஆண்டு குரு பூஜை. வாங்கம்மா, ஃபோனில் அப்புறம் பேசுங்க. வேற குரு பூஜை முன்ன மாதிரி அனுப்ப முடியல, ஃபோன் பண்ணுங்க. ஐம்பது மூன்றாம் ஆண்டு குரு பூஜை. நித்யானந்த சுவாமிகள் மூன்றாம் ஆண்டு குரு பூஜை.
பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அருள்மிகு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் 3ஆம் ஆண்டு குருவியை நல்லோர் நினைத்த நண்பர்கள் எல்லாம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் ஆங்கில தேதி 17 மே மாதம் 2026 சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அருகில் மண்ணேற்குல சக்கரா திருமண மண்டபம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் சுவாமியுடைய 50 திருமணம் பாத ஊர்வலம் புறப்பாடு சென்று வந்திருக்காரு சுவாமி. ரொம்ப அருமையாக ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி ஒரு குருவுக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. திரளான பக்தர்கள் வெளியூர்லேருந்து இது வந்து ராத்திரெல்லாம் தூங்காமல் எழுந்து சிறப்போட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அனைவருக்கும் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியுடைய திருவருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் நமச்சிவாய 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 உண்மையான மந்திரம் கொடியிலே விழுந்திடும் தன்மை. Tada kami Tata. Bye. Tata kami nga. Lupa ni Tata. Tata. Tata kami nga. நண்பர்கள் கொடுங்கியூர் வெங்கடேசன் நமக்காக பல்வேறு குரு பூஜைகள் காணொலியை எடுத்து வழங்குவார் அவருடைய நண்பர்.
நல்லோர் நினைக்கிறவர்கள் நான் வந்துட்டேன் ஐயாவோட ஆசீர்வாதம் இல்லை நான் வந்துட்டு ஐயா தான் ஃபோன் பண்ணாரு இப்போ தான் சொன்னாரு இப்போ தான் கொஞ்சம் கவனிச்சு வந்து இங்க வந்து ஐயா தியானத்துக்கு வந்து வாங்கிட்டீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க அவங்க சரி இருக்கான்னு செக் பண்ணுங்க. மூன்றாம் ஆண்டு குரு பூஜை. வாங்கம்மா ஃபோனில் அப்புறம் பேசுங்க. வேற குரு பூஜை முன்ன மாதிரி அனுப்ப முடியல, ஃபோன் பண்ணுங்க. ஐம்பது சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையுடைய பேப்பர் அளவு வெத்தில எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும். முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.